சென்னை சென்ட் தாமஸ் மவுண்டில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் பயிற்சி முடித்த ராணுவ அதிகாரிகளின் பல்வேறு சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுவாதி வழங்குகிறார். கேட்போம். 11 மாத காலம் கடுமையான பயிற்சி மேற்கொண்ட ராணுவ பயிற்சி மாணவ அதிகாரிகள் தங்களுடைய பயிற்சியினை இன்றுடன் நிறைவு பெற்று நாளை பதவியேற்க உள்ளனர். அதிகாரிகளாக நாளை பதவியேற்க உள்ளனர். இந்த நிலையில் இவர்களுடைய இந்த 11 மாத பயிற்சி குறித்து ஒருங்கிணைந்த சாகச நிகழ்ச்சி பரங்கிமலையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் குதிரையில் ஏறியவாறு அதிகாரிகள் லாவகமாக தங்களுடைய இலக்கை கையாண்டு எடுத்துதல், அதே போன்று தீவேலிக்குள் அந்த குதிரையினூடே அவர்கள் நுழைந்தது காண்போரை மெய்சிலிருக்க வைத்தது. அதே போன்று அவர்களுடைய கராத்தே எனப்படும் மார்ஷியல் ஆர்ட்ஸையும் அவர்கள் செய்து காட்டினர். அதே போன்று கேரளாவின் கெலரி என்ற மார்ஷியல் ஆர்ட்ஸையும் அந்த அதிகாரிகள் செய்து காண்பித்தனர். அதே போன்று மராட்டிய மாநிலத்தின் கிராமிய கலையான, அதாவது ஒரு இசைக்கருவியை வைத்து அதன் மூலம் ஆடுவது எனப்படும் கிராமிய கலையை வைத்தும் அவர்கள் நடனம் ஆடி காண்பித்தனர். அதிகாரிகளுக்கு நடனம் ஆடவும் தெரியும் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலம் அவர்கள் பறைசாற்றியுள்ளனர். அதே போன்று மல்கொம்பு எனப்படும் உயரமான கம்பின் மீதேறி ராணுவ அதிகாரிகள், இதுவும் மராட்டிய அதிகாரிகளை செய்து காட்டினர். அந்த உயரமான கம்பின் மீது ராணுவ அதிகாரிகள் ஏறி ஒருவருக்கொருவர் பிடித்தவாறு ஒரு சில உருவங்களை செய்து காண்பித்தனர். ஒரு சில அமைப்புகளை செய்து காண்பித்தனர். இதுவும் காண்போரை மெய்சிலிருக்க வைத்தது. அதே போன்று அதற்கு பின்னர் கண்டினியூட்டி ட்ரில் எனப்படும் ஒரு பயிற்சி செய்து காட்டப்பட்டது. அந்த பயிற்சியில் அவர்களுக்கு எந்த விதமான கமாண்டுகளும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அதாவது அவர்களுக்கு தங்களுடைய கட்டளைகள் இல்லாமல் முழுவதுமாக அவர்களாகவே ஒருங்கிணைந்த பயிற்சியினை அவ்வளவு நேர்த்தியாகவும் மிகவும் அழகாக செய்தனர். இது காண்போரை மெய்சிலிருக்க வைத்தது. அதே போன்று கிராமிய, அதாவது ஏரோபிக் டிஸ்பிளே எனப்படும் டிஸ்பிளேயும் இந்த அதிகாரிகள் செய்து காண்பித்தனர். கிராமிய நடனங்களோடு பல்வேறு சாகச நிகழ்ச்சிகளையும் இந்த அதிகாரிகள் செய்து காண்பித்தது பொதுமக்களிடையே மட்டுமில்லாமல் ஊடகங்களிடையேவும் மெய்சிலிருக்க வைக்கும் விதமாகவே இருந்தது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் சுவாதி.